ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு 2108வது பகுதி. தொண்டரடி பொடியாழ்வார் அருளிய திருமாலை பிரபந்தத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே 40வது பாசுரத்தை நாம் இன்று இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். ஒருவனது பிறவி காரணமாக உண்டாகும் தாழ்வினை சொன்னார் முன் பாசுரத்தில். அந்த தாழ்வு அல்லாமல் தங்களது செயல்கள் காரணமாக சிலர் தாழ்ந்து போகக்கூடும். அப்படிப்பட்டவர்களும் முன்பாசுரத்தில் சொல்லப்பட்ட ஞானத்தினை பெற்றனர் என்றால் தங்களது தாழ்வான செயல்களால் உண்டாகும் பலன்களை அனுபவிக்க வேண்டாம் என்கிறார் இந்த பாசுரத்தில். ஒழுக்க குறைவை உடையவர்கள் மேம்பொருள் பாசுரத்தில் சொன்ன அறிவை உடையவர்களாகில் அவர்களுக்கு அந்த ஒழுக்க குறைவினால் ஏற்படும் பலனையும் அனுபவிக்க வேண்டியதில்லை என்கிறார். மேம்பொருள் பாசுரத்தில் மறைத்து சொன்ன பிராட்டி சம்பந்தத்தை அந்த பாசுரத்தின் அர்த்தத்திலே ஊன்றி உள்ளவர்களுடைய பெருமையை பேசும் இந்த பாசுரத்திலே வெளியிடுகிறார். எம்பெருமான் பலனை அளிக்கும் உபாயமாகும் போது இவள் பலனை அளிக்கச் செய்யும் புருஷகாரமாகிறாள். அவன் கைங்கரிய பிரதிசம்பந்தியான உபேயமாகும் போது இவளும் அத்தகைய உபேயம் ஆகிறாள். திருமருமார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவு உற கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனது துய்யார் அரங்கமா நகருளானே. திருமரு மார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்து உயிர்கள் எல்லாம் வெறுவு உற கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனது துய்யார் அரங்கமா நகருளானே என்பது இந்த 40வது பாசுரம். பாசுரத்தினுடைய பதபதார்த்தம் பதவுரை பார்க்கலாம். திரு பெரிய பிராட்டியாரையும் மறு ஸ்ரீவத்சம் என்னும் மறுவையும் திருமார்வில் தரித்துள்ளவனே அரங்கமா நகருளானே. மாநிலத்து இந்த பெரிய பூமியில் உள்ள உயிர்கள் எல்லாம் ஜீவராசிகள் எல்லாம் வெறுவு உற நடுங்கும்படியாக கொன்று அந்த ஜந்துக்களை ஆயுதங்களால் கொலை செய்தும் சுட்டிட்டு தீயினால் கொளுத்தியும் ஈட்டிய வினையரேலும் சம்பாதிக்கப்பட்ட பாவத்தை உடையவர்கள் என்றாலும் உன்னை சிந்தையுள் தங்கள் நெஞ்சிலே திகழ வைத்து உபாயமாக விளங்கும்படியாக வைத்து மருவிய மனத்தராகில் நீயே உபாயம் என்று திடமான நம்பிக்கை உடையவராயிருப்பாரே. ஆனால் அவர்கள் அருவினை கொடிய பாவங்களினுடைய பயன் அது பலனை உய்யார் அனுபவிக்க மாட்டார்கள். பெரிய பிராட்டியாரையும் ஸ்ரீவத்சம் என்னும் மறுவையும் திருமார்பில் தரித்துள்ளவனே அரங்கமா நகர் உள்ளானே. இப்பெரிய பூமியில் உள்ள உயிர்களெல்லாம் நடுங்கும்படியாக உயிர்களை ஆயுதங்களால் கொலை செய்தும் தீயினால் கொளுத்தியும் சம்பாதிக்கப்பட்ட பாவத்தை உடையவர்களானாலும் உன்னை தங்கள் நெஞ்சிலே உபாயமாக விளங்கும்படி வைத்து நீயே உபாயம் என்னும் திடமான நம்பிக்கை உடையவராய் இருப்பரேயானால் அவர்கள் கொடிய பாவங்களினுடைய பலனை அனுபவிக்க மாட்டார்கள் என்பதுதான் இந்த பாசுரத்துடைய நேரடியான பொருளாகும். அடுத்து வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரை பார்க்கலாம். திருமரு மார்வ ஸ்ரீரங்கநாச்சியாரையும் ஸ்ரீவத்சம் என்ற மறுவையும் பரந்த திருமார்பில் கொண்டவனே. ஸ்ரீரங்கநாச்சியாரை திருமார்பிலே கொண்ட அடையாளம் காரணமாக சர்வேஸ்வரன் நீயே என்பதை உணர்த்துபவனே. ராமாயணத்திலே சொல்லப்படுவது போல ஸ்ரீவத்சா ஸ்ரீவத்சம் என்னும் மறுவை எப்போதும் கொண்டவன் என்பதற்கு ஏற்ப இவையே இவன் சர்வேஸ்வரன் என்று உணர்த்தும் அடையாளங்கள் ஆகும். கொடுமையான பாவங்கள் செய்தவர்களையும் மன்னிக்கும் வாத்சல்யத்தை உணர்த்துவதற்காக ஸ்ரீ ரங்கநாச்சியாரின் இருப்பை கூறுகிறார். இவர் போன்ற ஆழ்வார்களின் சொற்கள் மற்றவர்கள் திருவாய்மொழியிலே நம்மாழ்வார் அலர்மேல் மங்கை உரைமார்பா என்கிறார். திருப்பல்லாண்டிலே நின் மலமார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு என்று சொல்வதை பார்க்கலாம். கடந்த பாசுரத்தில் பிராட்டியின் தொடர்பு என்பது மறைவாக சொல்லப்பட்டிருக்கிறது.
அந்த பாசுரத்தின் ஆழ்பொருளில் எப்போதும் தங்களது மனதை வைத்திருப்பவர்களின் மேன்மையை கூறும் இந்த பாசுரத்தில் அந்த மறைபொருளை உணர்த்துகிறார். இதன் மூலம் உபாயம் மற்றும் உபேயம் ஆகிய இரண்டும் கைகூட ஸ்ரீரங்கநாச்சியாரின் தொடர்பு வேண்டும் என்பது வெளிப்படுகிறது. நின்னை சிந்தையுள் திகழ வைத்து தங்களது மனதில் வேறு உபாயங்கள் எதனையும் கொள்ளாமல் ஸ்ரீரங்கநாச்சியாரின் நாயகனான உன்னை மட்டுமே நிலையாக நிறுத்தி ஹோமத்தின் போது சமித்து இடுதல், காயத்ரி என்று போற்றப்படும் காயத்ரி சாவித்திரி மந்திரம் சொல்லுதல் ஆகிய இரண்டும் அவசியமாகும். ஆனால் இங்கு அதுபோன்று அழகிய மணவாளனுடன் வேறு உபாயங்களையும் கொண்டால் அவனது உபாயமாக உள்ள தன்மை வெளிப்படாமல் மழுங்கிவிடும். நம்மை அவன் காப்பாற்ற வேண்டும் என்று தூண்டுகின்ற ஸ்ரீரங்க நாச்சியார், அவளால் தூண்டப்பட்டு நம்மை காக்கும் அழகிய மணவாளன். இப்படியாக அவனே உபாயமும் உபேயமும் என்று அறிகின்ற தான் ஆழ்வார். இப்படியான ஆழ்பொருளை தனக்கு உபதேசித்த ஆச்சாரியன் ஆகியவை தவிர வேறு எதனையும் வேண்டாமல் இருப்பதை கூறுகிறார். வைத்து என்பதன் மூலம் இப்படியாக நம்மை இவன் எப்போதும் நெஞ்சத்தில் கொண்டபடி உள்ளானே என்பதை மட்டும் காரணமாக கொண்டு ஒருவனது உள்ளத்தில் எப்போதும் வீற்றுள்ள இந்த திருவரங்க திவ்ய தம்பதியின் அடியார்களுக்கு வசப்பட்ட தன்மையை காட்டுகிறார். மருவிய மனத்தராகில் இந்த பதங்கள் உபேயமான அழகிய மணவாளன் மீது கொண்ட உறுதியை உணர்த்துகிறது. மற்ற அனைத்து பயன்களையும் கைவிட்டு ஸ்ரீரங்க நாச்சியாரின் நாயகனான அழகிய மணவாளனை மட்டுமே தங்களது பயன் என்று சிலர் வாழக்கூடும். இப்படி உள்ளனர் என்றால் மருவிய மனத்தராகில். ஆகில் என்பதன் மூலம் அழகிய மணவாளனே உபாயம் என்ற உறுதி, அவனே உபாயம் என்ற உறுதி ஒரு மனிதனுக்கு உண்டாவது மிகவும் கடினம் என்கிறார். மாநிலத்து உயிர்களெல்லாம் வெறுவுறக் கொன்று, இவன் அனைத்து உயிர்களையும் இவன் கொல்லவில்லை. ஆனால் ஒரு உயிரை கொல்லும் போதே அதனை கண்டு உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தும் நடுங்கும்படியாக இவனது செயலின் கொடுமை உள்ளது என்பது கருத்து. இதன் மூலம் இவனுக்கு உயிர்களை வதைப்பதில் உள்ள ருசி உணர்த்தப்படுகிறது. சுட்டிட்டு இவன் கொல்வது எப்படி என்றால், ஒரு அம்பை தொடுத்து ஒரு நொடியில் கொன்று விடாமல் உயிருடன் எரித்து சித்திரவதை செய்வது போன்று செய்து கொள்வதாகும். ஈட்டிய வினையரேலும் ஓர் உயர்ந்த புருஷார்த்தத்தை அடைய விரும்புபவர்கள் அதனை அடைய எத்தனை ஈடுபாடு கொள்வார்களோ அதுபோன்று இவன் அந்த மகாபாவங்களை சம்பாதிப்பதிலும் ருசி கொள்கிறான். கடந்த பாசுரத்தில் கூறப்பட்ட ஞானம் உண்டான பின்னர் இத்தகைய செயல்களும் எண்ணமும் உண்டாக வாய்ப்பில்லை என்பதால் அந்த ஞானம் உண்டாவதற்கு முன்பாக உள்ள நிலை இங்கே சொல்லப்படுகிறது. ஈட்டிய வினையரேலும். லக்வத்ரி ஸ்மிருதி கூறுகிறது, ஜன்மாத்திர சகஸ்ரேஷு, பல ஜென்மங்கள் கழிந்த பின்னரே கிருஷ்ணனின் மீது பக்தி உண்டாகும் என்றும், கீதையிலே பகுநாம் ஜன்ம நாமந்தே, பல புண்ணியமான பிறவிகள் எடுத்த பின்னர் என்னை உபாசிக்கிறான் என்றும், அதே கீதையிலே அநேக ஜன்ம சம்சித்தக, பரப்பிறவிகளில் நழுவவிட்ட யோகம் கைவிடப் பெற்று என்றும் கூறுவது போன்று கடந்த பாசுரத்தில் கூறப்பட்ட ஞானம் என்பது இவனுக்கு முற்பிறவிகளில் உண்டாவதில்லை. இதனையும் கடந்த எம்பெருமானின் கருணை காரணமாக இந்த ஞானம் கூடினால் அருவினை பயனது உய்யார். தாங்கள் மின்பம் மிகவும் துன்பப்பட்டு ஈட்டி அந்த பாவங்களின் பலன்களை அனுபவிக்க மாட்டார்கள். கடல் மீது தொடுத்த அம்பை கடலரசன் சரணமடைந்த காரணத்தினால் அவன் மீது தொடுக்காமல் அவனது விரோதிகள் மீது ராமன் ஏவினான். அதுபோல இவர்களது பாவ பயன்களை இவர்களது விரோதிகளிடம் எம்பெருமான் தள்ளுகிறான். சாட்டியாயன சாகை என்பது கூறுவது திவிஷந்தக பாபக்கிருதயாம், விரோதிகள் பாவங்களை அடைகின்றனர் என்று சொல்லுகிறது. இதைத்தான் குறிக்கிறது. இப்படி கொள்ளாமல் வேறு விதமாகவும் பொருள் கொள்ளலாம். அர்ஜுனன் மீது கர்ணன் ஏவிய நாகாஸ்திரத்தை அர்ஜுனனுடைய தலையை தாக்காமல் கிரீடத்தை மட்டுமே தாக்கும்படி செய்தது போன்று
இவர்களின் தலைக்கு வந்த ஆபத்துக்களை தலைப்பாகையோடு செல்லும்படி செய்கிறான் என்றும் சொல்லலாம். இப்படியும் சொல்லாமல் மற்றொரு விதமாகவும் சொல்லலாம். அர்ஜுனன் மீது பகதத்தன் விட்ட சக்தியை தனது திருமார்பிலே கிருஷ்ணன் தாங்கிக் கொண்டது போன்று இவர்களின் பாவப் பயன்களை தானே ஏற்று அனுபவிக்கவும் செய்வான் கிருஷ்ணன் கண்ணனெம்பெருமான் என்றும் கொள்ளலாம். அதாவது அவர்களின் பாவங்களை பொறுக்கிறான். இவன் கீதையில் சர்வ பாபேப்பியோ மோட்சயிஷ்யாமி, உனது பாவங்களை என்று கூறிய பின்னரும் இவர்கள் அதனை அனுபவிப்பதற்கு ஏதேனும் வழியுண்டோ? இல்லை என்பது பொருள். அரங்கமான் அகருளானே. இப்படியாக மேலே கூறப்பட்ட அனைத்தும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் அவதாரம் செய்த போது மட்டுமே போலும் என்று கூற இயலாதபடி அந்த அவதார காலங்களில் இல்லாத நம்மை போன்றவர்களும் அந்த செயல்களை உணரும்படி செய்வதற்காக அல்லவோ அழகிய மணவாளன் திருவரங்கம் பெரிய கோயிலிலே வந்து கண் வளர்கிறான். இவர்களையும் காப்பாற்றினோம் என்ற பெருமை தனக்கு உண்டாக வேண்டும் என்று அழகிய மணவாளன் விருப்பம் மட்டுமே கொள்ளலாம். உண்மையில் இவன் வந்து காப்பாற்றும் அளவிற்கு கடந்த பாசுரத்தில் கூறப்பட்ட ஞானம் பெற்றவர்களுக்கு உண்டாவதில்லை. கவனமில்லாமல் செய்யும் புண்ணியங்கள் கூட மோட்சத்தை தடுக்க வல்லது என்பதால் பாவம் என நினைப்பவர்கள் பாவங்களை தேடிச் சென்று செய்வார்களோ? இவருடைய திருமார்பிலே உள்ள ஸ்ரீரங்கநாச்சியார் ராமாயணத்திலே சொன்னபடி கச்சின் நாபரத்யாதி, தவறுகள் செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்று கூறுபவளாக இருந்தாலும் எம்பெருமானிடம் நமக்கு புருஷகாரம் செய்யும் போது இவன் இந்த தவறுகளை செய்திருக்கிறான் என்று சொல்லும்போது நாச்சியார் சொல்வாளாம், தவறு செய்யாதவர்கள் யாரும் இல்லை என்று கூறுபவர்களாக அவர் இருக்கிறாள். அப்படி இருந்தாலும் ஒரு சில நேரங்களில் அவள் யார் மீதேனும் குற்றம் சொன்னாலும் சொல்லலாம். அப்படி ஸ்ரீரங்கநாச்சியாரே குற்றம் சொன்னாலும் பெரியாழ்வார் திருமொழியிலே சொன்னபடி என் அடியார் அது செய்யார், செய்தாரேல் நன்று செய்தார் என்று இவன் எம்பெருமான் உரைப்பானான். இப்படி கொண்டால் எப்போதும் இவர்கள் பாவங்களையே செய்து கொண்டிருப்பார்களே என்று சிலர் கேலியாக உரைக்கக்கூடும். அப்படி எண்ணாமல் அவனுக்கு வசப்பட்டவர்கள் பாவங்கள் செய்ய மாட்டார்கள் என்று கொள்ள வேண்டும் என்று நயம்பட உரைக்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளை. அற்புதமான ஒரு பாசுரத்தை மீண்டும் ஒரு முறை அன்வயிக்கலாம். திருமருமார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்களெல்லாம் வெறூறக் கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை அது பயனது உய்யார் அரங்கமான அகருளாலே. திருவருமார்வ நின்னை சிந்தையுள் திகழ வைத்து மருவிய மனத்தராகில் மாநிலத்துயிர்கள் எல்லாம் வெறுவு உறக் கொன்று சுட்டிட்டு ஈட்டிய வினையரேலும் அருவினை பயனது துய்யார் அரங்கமான அகருளானே என்ற இந்த பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை அடுத்த பாசுர அனுபவத்துடன் சந்திக்கலாம். அதுவரை நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன், திருவரங்கம். தன்னை தவிர மற்ற எவரையும் பாடாமல் நின்ற தொண்டரடி பொடியாழ்வாரை சிக்கன இறுகப் பற்றின திருவரங்கன் அழகிய மணவாளன் நம்பெருமாள் திருவடிகளே சரணம். அழகிய மணவாளனைத் தவிர யாரையும் காணேன் என்றிருந்த தொண்டரடி பொடியாழ்வார் திருவடிகளே சரணம். வியாக்கியான சக்கரவர்த்தி ராமாயண பெருக்கர் பரமகருணிகர் உரைப்பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.